ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 8 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய வேலை, வீட்டு வேலைகள் இது இருந்ததால் தொடர்ந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல. எடிட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாய்ஸை கொடுத்து அதை அப்லோடு பண்ணுறதுக்கு முடியல. அவ்வளோ வேலையாயிடுச்சு. அங்கே போகிறது, இங்கே வர்றது, பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் வரும் இதுக்கப்புறம். ஸோ இது பார்த்திங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல, அதில் ஃபைனல் டேயில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்றதா இந்த vlog ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நாங்கள் விருதுநகரில் ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருந்தோம். ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இடத்துல போய் தங்குறோம், ஒரு ஹோட்டல் எடுக்கிறோம், அப்படி ரூம் எடுக்கிறோம்னாலும் நமக்கு அவ்வளோ செலவில். ஆனால் அந்த அண்ணா புண்ணியத்தில் எங்களுக்கு அதெல்லாமே மிச்சமாச்சு. நாங்கள் எப்பயுமே போனாலுமே அது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தங்கிக்க தான் சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் டூருக்கு போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நேராக நம்ம கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல பெரிய இடம், நல்ல லென்த்தாக இருக்கும். வராண்டா மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த தோட்டம் மாதிரி லாஸ்ட்டில் தான் வீடு இருக்கும். மேலேயும் கீழே வீடு இருக்குது. கீழே வாடகைக்கு விட்டுருக்காங்க. மேலே இவங்க போனால் வந்தால், இல்லை எங்களை மாதிரி ரிலேஷன்ஸ், அவங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராவது வந்தாங்க தங்குறதுக்கு மேலே ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து எங்களுடைய குலதெய்வம் பக்கத்தில் இருக்கிறதால அவங்களுக்குமே அவங்க தான் குலதெய்வம். எங்கள் குலதெய்வம் தான் அவங்களுடைய குலதெய்வம். ஸோ அதனால் அவங்களுக்குமே அது பக்கம்ன்றதால அங்கே எடுத்து கட்டியிருந்தாங்க. சூப்பராக இருக்கும். நிறைய செடி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்றதால நிறைய இன்னோவேஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த மண்ணெலாம் கொட்டி வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, காரை இந்த மரத்துக்கிட்ட ஓரமாக நிறுத்தி வச்சுருந்தோம். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் 2 கோழி உட்காருமா. உட்கார்ந்த கோழி பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக டாய்லெட் போயிருச்சு. அது போகவே மாட்டேன். அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த அண்ணாவும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டமாச்சு. பரவாயில்ல விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாலும், இல்லை பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அந்த அண்ணன் அங்கே தங்கியிருக்காங்க. அவங்க தான் அந்த இடத்த பார்த்துக்கிறது. ஸோ எங்களுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர் பார்த்திங்கன்னா, அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. அந்த அண்ணன் சென்னையில் இருக்காங்க. ஸோ அப்புறம் அங்கேருந்து குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இதுக்கு போகிற வழியில் எல்லாமே கோவில் ட்ரிப்பாக இருக்கா. ராமேஸ்வரம் போயிட்டு எல்லாமே கோவில் ட்ரிப்பாக இருந்ததா. எனக்கு கோவிலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அது வேறு கொஞ்சம் பயத்திலே இருந்தது. அது இல்லாமல் நார்மலாக நமக்கு மந்த்லி வர்றது கொஞ்சம் முன்னாடியே கூட வந்துடும்ல இந்த மாதிரி ட்ராவலில் இருந்தால். அதனால் கடவுளில் வேண்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா அது நான் ரொம்ப நாளாக அது வேண்டிக்கிட்டது, அங்கே போய் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை மட்டும் நடந்துடணும் அப்படின்னா, கடவுள் புண்ணியத்தில் அன்றைக்கி எதுவுமே ஆகவே இல்லை. போயிட்டு ஃபுல்லாகவே சாமியை கும்பிட்டுட்டு அங்கே போகிற வழி இது பார்த்திங்கன்னா ரொம்ப குக்கிராமம். அதனால் நம்ம கோவிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இல்லைன்னா 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அங்கே தான் நம்ம இந்த பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு போனோம். ஏன்னா கோவில்கிட்ட எந்த கடையுமே கிடையாது. நார்மலாக அந்த பெட்டி கடை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இது எல்லாமே நாங்கள் ஒரு இடத்துல நின்று வாங்கிட்டு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கபசர குடிநீர் அதை ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த இடத்துல அத்தையும் போய் வாங்கினதால் நீங்களும் கொஞ்சம் குடிச்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவங்களும் வந்தாங்க. அதை வீடியோ எடுத்திருந்தோமா. ஸோ இதான் குலதெய்வ கோயிலுக்கு போகிற ரூட்டு சூப்பராக இருந்துச்சு. அங்கே சுற்றின அந்த நாள் எல்லாமே இங்கே இருக்கும்போது எனக்கு நார்மலாக தலை குளித்தாலே கொஞ்சம் நேரத்தில் தலைவலி வந்துடும். ஆனால் அங்கே தலை குளிச்சுட்டு ஈரத்தோடலாம் போயிட்டு சடை பின்னி அப்படி எல்லாமே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தலைவலி வரல, ஒன்றுமே ஆகலை. அந்த காற்றுக்கு அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பராக இருந்ததால் எல்லாமே எனக்கு செட் ஆகிடுச்சு. நான் பாருங்க குந்தாணி மாதிரி உட்காந்துட்டேன். அங்கே பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பொங்கல் வச்சோம். என்ன ஒன்று அப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்ணி பொங்கி ஊற்றணும், பொங்கல் பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய தண்ணி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த பாத்திரமும் பெருசாக இருக்கிறதால எனக்குமே அளவு தெரியல. ஆக்சுவலாக தண்ணி பொங்கணுன்னு அரிசி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் தண்ணி எடுத்துருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, அது பொங்கி வரட்டும் சொல்லிட்டு பாத்திரம் பெருசாக இருக்கிறதால அப்படியே வெயிட் பண்ணோம். பார்த்தீங்களா, சாப்பாடு நல்லா குழஞ்சி தண்ணியோடு கலந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரத்தில் டைட் ஆகிடும். ஆனால் அப்போ எல்லோரும் நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக கோயிலுக்கு வந்திருந்தாங்க. சாப்பிட்றதுக்காக வரல, கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம பிரசாதம் மாதிரி கொடுக்கணும்னு பார்த்தா பொங்கல் பாயாசம் ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண. அதுலேயுமே அவங்க அத்தை ஒரு சொம்பு தண்ணி எடுத்தாச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. ஆனால் அப்படியே விட்டால் கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆகிடும். ஆனால் அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுவேன். அப்புறம் 2 பேரும் மாற்றி சரி பரவாயில்ல விடுங்க, இந்த பொங்கல் இப்படி வந்துச்சு, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு பொங்கலை செஞ்சு முடிச்சிட்டோம்.
பொங்கல் முடிச்ச உடனே அங்கே வந்துட்டு ஒரு பாட்டி என்னை வந்து ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பொண்ணு எல்லாமே தெரியுதா, இதுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி. அதனால் அவங்க என்ன பண்ண, அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இது பண்ணதுக்கப்புறம் தான் இது செய்யணும், இது செஞ்சதுக்கப்புறம் தான் அது பண்ணணும். அதனால் நீ இது பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் வந்துட்டு மாலையெல்லாம் வச்சு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் பொங்கல் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து நானே பண்ணுறேன் குடும்பம் அப்படின்ட்டாங்க. இவள் வேலைக்கு ஆக மாட்டா போல அப்படின்ற மாதிரி தோணிச்சா என்னன்னு தெரியல. ஹெல்ப் பண்ணாங்க, ஃபுல்லாக அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க, பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால் அவங்களே வந்துட்டு நீ நிறைய வேலை பண்ணிகிட்டு இருந்த, சாப்பாடெலாம் செஞ்சுட்டு இருந்த, சுற்றி சுற்றி எல்லா சாமிக்கு பூ வச்சுட்டு அந்த மாதிரி நிறைய பண்ணதால் என்னன்னா பாட்டியை வந்து நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கே அந்த பாட்டி எந்த பாட்டி அந்த பாட்டின்னு வருவாங்க அந்த பாட்டி. ஸோ இந்த பாட்டியோட கதை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா இவங்க யாருன்னு எங்கள் மாமியாருக்கு தெரியல, எங்கள் மாமியார் யாருன்னு இவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கிற வீட்டில் வந்து கீழேயா பக்கத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரிலேஷன். ஆனால் இவங்க பேர் ஃபுல்லாகவே சொல்ல, அவங்களும் ஃபுல்லாகவே சொல்லாத தெரிஞ்சிக்கல. அட நீதானாமா குயிலா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசி ஒரே சமரசமாயிட்டாங்க. நாங்கள் ஃபுல்லாக சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தோம். அதான் பொங்கல் வந்து பாயாசமாக ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு கிட்ட காட்டும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்புறம் பாட்டி என்ன சொல்லிட்டாங்க, பொங்கல் வந்து வைக்கும்போது சில முன்ன பின்ன ஆகும், அதெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது ஒரு ஆறுதலாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எப்படி இருக்குன்னா பொங்கல் பாயாசம் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் எங்கள் மாமனார்லாம் என்ன பண்ணார்னா, ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா நான் குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். சாமி இது கிண்டல் பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலாட்டாவாக போயிடுச்சு. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு எங்களோட குலதெய்வம் இவரோட தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, வீர அழகம்மாள் சொல்லிட்டு, அங்கேயும் போய் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். இதில் ஒரு லக் என்னென்னா, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த கோவிலுக்கும் போக முடியாதபடி ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷம், நான் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும். அது வரைக்கும் வந்து என்னை அப்படியே காப்பாற்றிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு, நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி தான் போகணும். அதனால் அங்கே போயிட்டு பால்கோவா வாங்கிட்டு பார்சல் யார் யாருக்கு வாங்கணுமோ எல்லாருக்குமே வாங்கிட்டு நைட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஊருக்கும் பேக் பண்ணிவிட்டு, இதில் அழுக்கு துணி, துவைச்ச துணி, துவைக்காத துணி எல்லாமே கலந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி இதுக்கப்புறம் எந்த ட்ரெஸ்ஸும் போட போகிறது இல்லை. ஸோ எல்லாத்தையும் நம்ம உட்காரத்துக்கு ஏற்ற மாதிரி வசதியாக பின்னாடி வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டு காலையிலே போகும்போது டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பக்கத்தில் வந்து டீ கடை பக்கத்தில் கிடையாது. நம்ம எல்லா குடும்பத்தோடு போகிறனால காரில் போய் கொஞ்சம் தூரம் போய் தான் டீ குடிச்சிட்டு வரணும். அதனால் போகிற வேலையை எல்லாத்தையுமே முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்து பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு, நம்ம குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டோம் அப்படின்னாலே பசிக்க ஆரம்பிச்சிடும்ல. அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பசி. அதனால் முதல்ல எப்படா ஹோட்டலில் பார்த்து உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இத்தனை நாள் டூரில் நாங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட்டது தான், அதை விருதுநகரில் சாப்பிட்டோம். அதுதான் வந்து உண்மையிலே வந்து எப்பா வாய்க்கு கொஞ்சம் ருசியாக இருந்தது. டேஸ்ட் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. நம்ம இங்கேயே சாப்பிட்டு பழகினதால அங்கே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டீ வந்து நினச்ச மாதிரி டீ குடிக்க முடியல, டிஃபனுமே நினச்ச மாதிரி சாப்பிட முடியல, சாப்பாடும் நினச்ச மாதிரி சாப்பிட முடியல. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து மன திருப்தி அமைஞ்சிருச்சு. போகிற வழியெல்லாம் வந்து இவனுக்கு தெரியும்ல, சின்னவன் இருந்தாலே உங்களுக்கு தெரியும், அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவான். இந்த பார்க் ஒன்று இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஒரு 3 மணி 4 மணி நாங்கள் கிராஸ் பண்ணியிருந்தோன்னா இதுக்குள்ளே நுழைஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அதிர்ச்சி சம்பவம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தூக்கம் வந்துருச்சு இவருக்கு. ஆனால் என்னென்னா பரவாயில்ல நான் ஓட்டிடுறேன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அவரால் ஓட்ட முடியல. ஒரு இடத்துல நிறுத்திட்டு நாங்கள் எல்லாமே காரை விட்டு வெளியே வந்துட்டோம். அவர் ஃபுல்லாக வந்து சீட்டை வந்து சரி பண்ணிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களாம் வெளியே உட்காந்து இவங்களாம் அதுவும் மெயினாக வந்துட்டு மாமா அப்பா குரு அதை 3 பேரும் வந்துட்டு செம்மையாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே, எனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தூங்கி இருந்துச்சாலே போதும் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டார். அப்புறம் இவங்க விளையாடி முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக, ஏன்னா வெயிலும் பயங்கரமாக இருந்தது. அதுலேயும் நான் ஒரு மரத்துக்கு நிழல் நல்லபடியாக போட்டுட்டு எல்லோரும் உட்காந்து விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பினோம். ஸோ முருகர் போகிற வழி தான் நம்மளுடைய முருகர், சேலத்து முருகர், அவரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். என்ன ஒன்று என்னால் போக முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், காருக்குள்ளேயே உட்காந்துட்டேன். இது நான் காருக்குள்ளேயே உட்காந்து எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டு இருந்தாங்க, நான் காருக்குள்ளேயே தான் இருந்தேன். எனக்கு வந்து காருக்குள்ளே உட்காந்து அவரை நான் பார்த்த வியூ வந்து அங்கே கிட்ட போய் பார்த்தாலும் கிடைக்காது போல், அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு வியூ இருந்தது. அவர் நல்ல மனசில் வேண்டி சாமியை கும்பிட்டுட்டு இவங்க வந்து 6 விளக்கு ஏற்றிட்டு கோவிலில் விட்டு வெளியே வந்து காருக்குள்ளே ஏறி ஒரு 5 நிமிஷம் தான் ட்ராவல் பண்ணிப்போ சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
அதுக்கப்புறம் நிற்குது மழை வருது, நிற்குது மழை ரொம்ப அதிகமாகவும் பெஞ்சுது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டிகிட்டு எப்படியோ வந்துட்டோம். அப்புறம் நைட்டு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டையை கிராஸ் பண்ணும்போது பலாப்பழம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே வந்து அடிக்கடி என்னோடய ஊரில் எங்கள் அம்மாவோட ஊரில் உளுந்தூர்பேட்டை, அதனால் அங்கே வந்து பலாப்பழம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலாப்பழத்தை பேசி விலையை குறைச்சி எங்களுக்கு வாங்க தெரியல. அதெல்லாம் நிறைய பார்த்து வாங்கணுன்னுவாங்கள்ல, முள் பெருசாக இன்னும் சின்னதாக அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால் நான் இங்கே தான் வாங்குகிறேன், இதுக்கப்புறமும் இங்கே வாங்குவேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி பார்த்து ஒரு சின்ன சைஸ், ஏன்னா ஏற்கனவே கார் ஃபுல்லாக இடம் இல்லை, அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கொஞ்சம் வாங்கிட்டு 160 ரூபாவோ என்னவோ இந்த பழம், 1 கிலோ வந்து 20 ரூபா அப்படி சொன்னாங்க. வாங்கி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து அத்தையும் மாமாவும் வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. ஸோ ஊரோட விலாக் இதோடு முடியுது. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்துட்டு டெய்லி விலாக் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.